இங்கு கூடியிருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து, என்னிடம் பேட்டி எடுக்க வந்திருக்க நல்ல உள்ளங்களுக்கும் என் பாராட்டை தெரிவித்து, நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன். கடமை உண்டு. என் ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் சொன்னதாக அந்த தம்பி சொன்னார். அவருக்கு என்னோட வாழ்த்தை சொல்லிட்டு, என்னோட ஆட்சி பொற்கால ஆட்சி தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னோட ஆட்சி காலத்தில் மக்களுக்கு என்ன அடிப்படை தேவை? வேலை வாய்ப்பு. அதை நான் கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் ஸ்டாஃப் 10 வருஷம் வேலை பார்க்கணும், 15 வருஷம் வேலை பார்க்கணும், 20 வருஷம் கடைசி 20 வருஷம் அவங்க ஹையஸ்ட். அதோட ரிட்டையர்ட் அவங்க போகிறாருமே. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலியமாக அத்தனை பேர்த்தையும் நிறைய பண்ணுவேன். இது ரொட்டீன் ஆகிக்கிட்டே இருக்கும். இது ஆண் பெண்களுக்குலாம் கிடையாது. அனைவருமே அரசாங்கத்தில் பணிபுரிய வேண்டும். அப்போ தான் அந்த திறமைகளை நம்ம கொண்டு வர முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு திறமை இருப்பதை மறந்துவிட முடியாது. அதை மறக்கவும் முடியாது. அத்தனை பேத்தையும் இன்றைக்கு மக்கள் அரசு வேலைக்கு என் பிள்ளை போக வேண்டும் போகின்ற அரசு அவ்வளோ பெரிய தூரத்தில் இருக்குது, நம் கை கட்டிய தூரத்தில் இருக்குது, நம் வாக்களிக்கிற தூரத்தில் தான் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து அந்த மக்களுக்காக அனைத்து துறையிலையுமே வேலை வாய்ப்பை கொடுத்தேன். எதனால? வேலை கொடுத்தால் அவர்கள் உழைத்து சாப்பிட்டுக்கிற போகிறாங்க அப்படின்றது தான். இதில் யாரையுமே காசு கொடுத்து யாரையும் வேலைக்கு நாங்கள் சேர்ப்பதே கிடையாது. இதுதான் நாங்கள் செஞ்ச முதல் அடிப்படை காரணம். இன்றைக்கி ஒரு மருத்துவத்துறை பொருட்டால் நாங்கள் காசு வாங்க போகிறதில்ல. எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் பாரு, 20 வருஷம் பாரு, அதோட நீ ரிட்டையர் ஆகி போய்கிட்டே அப்படின்றதான் இதோட கருத்து. அப்புறம் போனஸ், தீபாவளி போனஸ் அரசு ஊழியருக்கும் போடுவோம், மக்களுக்கு நாங்கள் போட்டிருக்கோம். அதாவது தீபாவளி வந்துச்சுன்னு சொன்னால் 10,000 ரூபா ஜனங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பொங்கலுக்கு 5,000 ரூபா கொடுப்போம். அதே மாதிரி ரம்ஜான் வந்தால் அந்த இஸ்லாமிய மக்களுக்கும் ரம்ஜான் கொடுப்போம். அதே மாதிரி கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா அந்த ஜனங்களுக்கும் 10,000 நாங்கள் கொடுப்போம். இது எங்கள் ஆட்சியில் வழக்கமாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம். எந்த இதுக்குமே ஓட்டு கொடுக்க மாட்டோம். என்னோடய ஆட்சி காலம் சிறப்பாக இருந்துச்சு. என் வயது முதியவரை என்னை மக்கள் விட்டு கொடுக்கவில்லை. என் வயது தளர்ந்த இன்றைக்கு நான் ஓய்வு பெற்று இருக்கிறேன். என் கட்சியை மீண்டும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி பேட்டி எடுத்து வந்த நண்பர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, இன்றைக்கு ஆளும் ஆட்சி எப்படின்னு ஒரு தம்பி கேட்டார். அவருக்கும் ஒரு சின்ன பதில் சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெற ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு ஆட்சி செய்பவர்கள் பொய் சொல்ல கற்றுருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அடித்த பணத்தை எப்படி மறைப்பது, மக்களுக்கு தெரியாமல் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது, அந்த ட்ரைனிங் கண்டிப்பாக தேவை. அப்புறம் ஜாதி தலைவன் அப்படின்னு ஒருத்தன் தேவை. ஒரு ஜாதியை சொல்லி உடனே கலவரத்தை உண்டாக்கணும், உடனே அதை ஆஃப் பண்ணணும். அதுக்கு ஒரு ஜாதி தலைவர் தேவை. அதே மாதிரி எதையுமே மக்களுக்கு நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். செஞ்ச மாதிரி பின்பத்தை உருவாக்கி உடனே மேடை போட்டு மூளைக்கு மூளை பேசக்கூடிய ஒரு 4 பேச்சாளர் இருந்தால் போதும். இன்றைக்கி அரசு அழகாக மக்களை மேன்மை கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். இதுதான் இன்றைக்கி உள்ள அரசியல் ட்ரெண்டிங். இந்த அரசெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி அரசெல்லாம் இப்படிலாம் மக்களுக்கு எங்களுக்கு முன்னாடி வளர்ந்தவங்களாம் சொல்லிக் கொடுக்கல. எங்களுக்கு மக்களுக்கு நல்ல வழியை சொல்லிக் கொடுத்த எங்கள் தலைவர் எப்படி வழி நடத்துகிறோம் அந்த வழியில் தான் இன்றைக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மக்கள் மேலே தான் நாங்கள் குற்றம் சொல்லணும், அரசு மேலே சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு தான் நம்ம ஓட்டே போடுறோம். அப்போ அவங்க இன்றைக்கி ஒரு 8 கோடி மக்கள் இருக்கிற ஊரில் நாட்டில் ஒரு 2 லட்சம் பேர் குழந்தைகள் முடியாதவங்க போயிட்டா கூட 6 கோடி பேர் இருக்காப்பா. ஒருத்தருக்கு 1 ரூபா வச்சா கூட 6 கோடி ரூபா ஆகிப்போச்சு. ஸோ இது 1000, 2000, 3000, 4000, 10,000, 15, 20,000 வரைய ஒரு ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அரசு இன்றைக்கி தள்ளப்பட்டால் அந்த அரசு மலையை குறைஞ்சி தான் வைப்பாங்க, மண்ணை கொள்ளையடிச்சு தான் பணத்தை சேர்க்க முடியும், சாராயம் வைப்பாங்க. இது அரசு மேலே தவறு. ஏன்னா அடுத்த எலெக்ஷன் கொடுக்கணும், இந்த 2026க்கு கொடுக்கணும். அப்போ இந்த பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு எங்கே வச்சுருக்காங்க? அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. 2026 கொடுப்பாங்க, கொடுக்குறவங்க தயார் இருக்காங்க, வாங்குறதுக்கு மக்கள் நீங்களும் தயார் இருக்கீங்க. அப்படின்னும்போது இந்த அரசு இப்படி தான் வருமே தவிர, ஒரு வேலை வாய்ப்பை நம்ம கேட்க போனால் கூட நீங்கள் 40 லட்சம், 30 லட்சம், 10 லட்சம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த அரசு உங்களுக்கு வேலையை கொடுக்குது. அதனால் என்னைக்கு ஓட்டுக்கு மக்கள் காசு வாங்காமல் வாக்களித்தீங்கன்னா அன்னைக்கு அந்த அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் என்பதை மக்கள் உணர்ந்து வாக்களிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர் லஞ்சம் வாங்குறாரு, இவர் வாங்க தான் செய்வார், இவ்வளோ ரூபா கொடுக்குறவர் சம்பாதிக்கணும், அடுத்த இந்த 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் கொடுக்கணும், அது அவரை வச்சுக்கிறப்ப உங்களுக்கு கொடுக்குறதானே நீங்கள் சேர்த்து வைக்கிறாரு. இதை நீங்கள் தவிர்த்துனீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த துறைக்கு நீங்கள் போகும்போது லஞ்சம் என்பது ஒழியும். எங்கள் ஆட்சி காலத்தில் யார்ட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டோம். அவங்கள ஒரு கிறுக்குப்பிடி போட்டு வச்சுருந்தோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா 10 வருஷம் ஆட்சி. அந்த 10 வருஷம் ஆட்சிக்குள்ளே அவர் லஞ்சம் வாங்கிடக்கூடாது, ஒருத்தரோட சண்டை போட்டுக்கூடாது, போலீஸ் எஃப்ஐஆர் இருக்கக்கூடாது, இருந்தால் இந்த கவர்மெண்ட்டில் வேலை கிடையாது. அதே மாதிரி திருட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒழிஞ்சு போச்சு. பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு, பாலியல் பராக்கிரமன்றது கிடையாது. அதே மாதிரி ஒரு ஜாதி கலவரன்றதே வராது. வந்துச்சு எஃப்ஐஆர் தான் வேலை போச்சு.
இப்படி தான் நாங்கள் மக்களை வந்து ஒன் பை ஒன்று வந்து அவங்கள கொண்டு வந்தோம். எங்கள் ஆட்சி பொற்காலம் மக்கள் சொன்னது உண்மைதான் உண்மைதான் என்று சொல்லி இது போன்ற ஆட்சிகளை மக்கள் மாற்ற விரும்ப வேண்டும். நீங்கள் 2026 இந்த பணியை தொடங்கலாம். உங்களுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. நிறையா தலைவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருந்தால் அவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், தவறில்லை. இதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் ஆண்டார், அவரையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், தவறில்லை. அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, நீங்கள் அவரையும் தேர்ந்தெடுக்கலாம். அதுபோக சீமான், நிறைய பேருக்கு கமல்ஹாசன் அவர்கள், ஏகப்பட்ட பேர் கட்சி நீங்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. எந்த தலைவரை யார் வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், அனைவருக்குமே உரிமை உண்டு. ஆனால் பணம் வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி ஆட்சியில் கொள்ளையடிச்சான்னு சொல்வது முதல் தவறு என்பதை மக்கள் உணர்வு என்பதை என் விஆர்பி கட்சி சார்பாக இங்கு கூடியிருக்கும் பத்திரிகை நிறுவனங்களுக்கு நன்றியை சொல்லி விடப்படுகிறேன். என் அன்புடன் உங்கள் விஆர்பி. பாய்.